வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா கூட மொஹாலியில் விளையாண்டுக்கிட்டு இருக்க 4வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் அதே போல் சிக்கர் தவான் அவரும் இவங்க 2 பேரோட ருத்ர தாண்டவமான ஆட்டத்தால் இப்போ ஆஸ்திரேலியா அணியை பழிக்கு பழி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வீரர்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படி நம்ம இந்திய ஓப்பனர்கள் அவங்க ஆஸ்திரேலியா கிட்ட செஞ்சிருந்த அந்த சாதனை என்ன, அதன் மூலியமா ஆஸ்திரேலியா அணியை அவங்க எப்படி பழிக்கு பழி வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 4வது ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணியோட சிக்கர் தவான், ரோஹித் சர்மா இவங்க 2 பேருமே நிச்சயமா இந்த ஆட்டத்தில் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்கியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 193 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆஸ்திரேலியா அணியோட ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றிலே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புகள் அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் இன்றைய ஆட்டம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2வது இடத்துல இருக்கு. இப்படி இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தரும் விதமா ஹிட்மேன் ரோஹித் சர்மா 95 ரன்கள்ல அவுட் ஆக, அதுக்கப்புறம் செஞ்சுரி பண்ணியிருந்த சிக்கர் தவான் அவர் பந்துகளை 4 பக்கமும் சிதறடிச்சது மட்டும் இல்லாம ரொம்பவே வேகமா 150 ரன்களையும் நெருங்கிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் துரதிருஷ்டவசமா சிக்கர் தவான் அவர் 143 ரன்களுக்கே அவுட் ஆக, சிக்கர் தவான் அவருடைய ஒன் டே கேரியர்ல இன்றைய ஆட்டம் தான் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஆட்டமா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அதுக்கு அடுத்து களமிறங்கியிருந்த விராட் கோலி, கேதார் ஜாதவ் இவங்க 2 பேரும் தான் சொல்லிக்கிற மாதிரி அடிக்கலைனாலும் KL ராகுல், ரிஷப் பண்ட், விஜய் சங்கர் இவங்க எல்லாருமே குறைஞ்ச பந்துகளுக்கு அதிக ரன்கள் எடுத்து இந்திய அணியோட ஸ்கோரை மலமலன உயர்த்தினதால இப்போ ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 50 ஓவர்களுக்கு கிட்டத்தட்ட 358 ரன்களை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலிமா 3வது ஆட்டத்தில் 300 ரன்களுக்கு மேலே எடுத்த ஆஸ்திரேலிய அணி நம்ம இந்திய அணியை தோற்கடிச்சது போல இந்த ஆட்டத்திலும் பார்த்தீங்கன்னா 350க்கு மேலே எடுத்திருக்க நம்ம இந்திய அணி நிச்சயமாக ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக நம்பலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து மோசமாக விளையாட்டு இருந்த சிக்கர் தவானும் ரோஹித் சர்மா அவங்க 2 பேருமே இன்றைய ஆட்டத்தில் அபாரமான விளையாட்டை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் சிக்கர் தவானும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்நாள் கேரியரிலே ஒரு சிறப்பான ஆட்டத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ தோனி போன்ற முன்னணி வீரர்கள் இல்லைனாலும் நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை எடுத்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.